வெனிசுலா மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பு குறித்து பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிக்காதே என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. வெனிசுலா மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பு மற்றும் அந்நாட்டு அதிபர் மதுரா கைதுக்கு எதிராக டெல்லியில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ், திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, விடுதலை சிறுத்தைகள், ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை குறிவைத்து தாக்கும் நடவடிக்கைகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுத்து வரும் அமெரிக்க அதிபரின் நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி மௌனமாக இருப்பதாகவும், ஆனால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக எங்கு தாக்குதல் நடந்தாலும் திமுக தான் முதல் குரல் கொடுத்து வருவதையும் திருச்சி சிவா குறிப்பிட்டார். Whenever there is a threat to the Indian nation from outside, DMK has been the first party to stand with the government, whichever may be the government. So as per our policy, we always are for sovereignty, and now that Venezuela is in trouble, many countries are keeping silent. But of course, we are happy that many countries are of course with Venezuela. This should not be repeated. As I said at the outset, how many countries, one by one targeted by US, Iran, Guatemala, Libya, Philippines, Hawaii, everything were eaten, stolen, burnt. கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசி இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சர்வாதிகாரியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை குறிவைத்து அமெரிக்கா செயல்படுவதாகவும், கைது செய்த வெனிசுலா அதிபரையும் அவரது மனைவியையும் உடனே விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி அமைதியாக இருப்பதற்கும் டி. ராஜா கடும் கண்டனம் தெரிவித்தார். and his wife must be released immediately. And the US administration has no business to keep them under their custody in prison. They must be released. Why they are taking? Who is Mr. Trump? Who is American power? What is American power? We should question India. We have to be proud of our own country.